فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும் இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பிதஅத்துகளாகும், பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நரகத்திற்கு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உரைகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸினூடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜுமாவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய மாளிகையில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு என்னென்ன விடயங்களை எடுத்து வாழுமாறு இறைக்கட்டளை பிறப்பித்தார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் எவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு தடை விதித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் வசியத்தெனும் நல்லுபதேசம் செய்தவனாய் நீதி நேர்மையை வலியுறுத்தும் இஸ்லாம் என்ற தலைப்பினூடாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் நீதியை நேர்மையை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்தும் அவ்வாறு நீதியாக நேர்மையாக வாழ்கின்ற பட்சத்திலே நாளை மறுமை நாளிலே அவனுக்கு வழங்கப்பட இருக்கின்ற நன்மைகள் மற்றும் சிறப்புகள் குறித்தும் அதற்கு மாற்றமாக நீதி தவறி நேர்மை தவறி வாழுகின்ற பொழுது நாளை மறுமை நாளிலே அவனுக்கு வழங்கப்பட இருக்கின்ற தண்டனைகள் பாவங்கள் குறித்தும் இன்றைய ஹுத்பாவினூடாக நினைவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையில் 2வது அத்தியாயம் 208வது வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களே உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன் நிச்சயமாக அவன் உங்களுக்கு தெளிவான பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்பதாக அல் குர்ஆனிலே கூறுவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்திலே பூரணமாக நுழைவதென்றால் என்ன? அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன விடயங்களை எடுத்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எடுத்து வாழ்வதும் எந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு தடை விதித்துள்ளார்களோ அந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுவதும் தான் ஒரு மனிதன் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைவது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்குகின்ற பொழுது அதுதான் ஹுத்துவாத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன விடயங்கள் எல்லாம் பாவங்கள், இவைகள் இந்த செயற்பாடுகள் உங்களுக்கு நன்மைகளை ஈட்டித் தராது, மாற்றமாக குற்றங்களையும் தண்டனைகளையும் தரக்கூடிய தடுக்கப்பட்ட அம்சங்கள் என எங்களுடைய மார்க்கம் அடையாளப்படுத்தி இருக்கிறதோ அந்த விடயங்கள் அனைத்துமே ஹுத்துவாத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய அடிச்சுவடிகளாகும். அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக
அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே எங்களை நோக்கி கட்டளை பிறப்பிக்கின்றான். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நீதியாக நடப்பதென்பது, எங்களுடைய செயற்பாடுகள் நேர்மையாக அமைவதென்பது இஸ்லாம் எங்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கின்ற விடயங்களாகும். இஸ்லாம் எங்களை நோக்கி வலியுறுத்துகின்ற அம்சங்களாகும். இதற்கு மாற்றமாக நீதி தவறுகின்ற பொழுது, நேர்மையற்று செயற்படுகின்ற பொழுது அவைகள் ஷைத்தானுடைய அடிச்சுவடிகள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கமும் நீதியாக நேர்மையாக நடப்பதென்பதும் ஒரு நாணயத்தின் இரண்டு பகுதிகள் போன்றதாகும். இஸ்லாம் என்றால் அது நேர்மைதான், நியாயம்தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே மக்கள் நீதியாக செயற்பட வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா தூதர்களையும் வேதங்களையும் இந்த மக்களுக்கு அனுப்பினான் என்பதாக அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், தெளிவான அத்தாட்சிகளோடு நாங்கள் எங்களுடைய தூதர்களை அனுப்பி வைத்தோம். வ அன்ஸல்னா மஅஹுமுல் கிதாப வல் மீசான், வேதத்தையும் மீசான் என்று சொல்லப்படக்கூடிய நீதியை நிறுக்குகின்ற அந்த தராசையும் நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். லியகூமன் நாசு பில் கிஸ்த், இந்த உலகத்திலே மக்கள் நீதமாக செயற்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா தூதர்களையும் வேதங்களையும் காலந்தொட்டும் இந்த சமுதாயத்துக்கு அனுப்பிய மிக முக்கியமான நோக்கமாக அல்லாஹ் சொல்லுவது மக்கள் நீதியாக செயற்பட வேண்டும், நேர்மையாக இந்த உலகத்திலே மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தூதர்களையும் வேதங்களையும் இந்த சமுதாயத்துக்கு அனுப்பினோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மக்கள் பலதரப்பட்ட படித்தரங்களாக கட்டங்களாக காணப்படுகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் என்றும், கணவன்மார் மனைவிமார் என்றும், ஆட்சியாளர்கள் பிரஜைகள் என்றும், ஆசிரியர்கள் மாணவர்கள் என்றும், முதலாளிகள் தொழிலாளிகள் என்றும், இப்படி பல கட்டங்களிலே இந்த உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளுடைய விடயத்திலே அவர்கள் நியாயமாக நடக்க வேண்டும், நீதியாக நடக்க வேண்டும். கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிமார்களுடைய விடயத்திலே நீதமாக நேர்மையாக நடக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் அவர்களினால் ஆட்சி செய்யப்படக்கூடிய பிரஜைகளுடைய விடயத்திலே நியாயமாக நீதியாக செயற்பட வேண்டும். ஆசிரியர்கள் அவருடைய மாணவர்கள் விடயத்திலே நீதமாக நியாயமாக செயற்பட வேண்டும். தொழிலாளிகள் தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய முதலாளிகளுடைய விடயத்திலே பாரபட்சமின்றி நேர்மையாக செயற்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால் குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற விடயமாக இருந்தாலும் சரி, குழந்தைகளை தண்டிக்கின்ற விடயமாக இருந்தாலும் சரி, எந்த விடயமாக இருந்தாலும் தங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே நீதியாக நேர்மையாக செயற்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம். ஒரு முறை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே போன்ற ஒரு மிம்பரிலே நின்று கொண்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற ஒரு விடயத்தை அந்த மக்களுக்கு நினைவுபடுத்துகிறார்கள். பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை அம்ரா பின்த் ரவாஹா என்று சொல்லப்படக்கூடிய நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியான அம்ராவுக்கு பிறந்தவர் தான் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த பெண்மணி மனைவிமார்களில் ஒருவர் தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஒரு சொத்தை கொடுக்குமாறு சொல்லிக் கொண்டே வந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ராவுடைய அந்த மனைவியினால் கிடைத்த பிள்ளையான நுஅமானுக்கு அந்த சொத்தை கொடுத்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார்கள், இதற்கு ஆதாரமாக சாட்சியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் சாட்சியாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, இப்படி என்னுடைய மனைவி
அம்ரா அவளுடைய மகன் நுஅமானுக்கு இந்த சொத்தை கொடுக்குமாறு சொல்லுகிறார். நான் இதை கொடுத்திருக்கிறேன், இந்த அன்பளிப்பை நான் கொடுத்திருக்கிறேன், அதற்கு சாட்சியாளராக உங்களை நியமிக்குமாறு சொல்கிறார்கள், நான் உங்களை சாட்சியாளராக நியமிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி கேட்டார்கள், ஏனைய குழந்தைகளுக்கும் இதே போன்று நீங்கள் கொடுத்தீர்களா? இல்லை என்று சொன்னார்கள் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு தந்த அந்த சொத்தை, அந்த அன்பளிப்பை மீட்டி எடுத்து விட்டார்கள் என்பதாக நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை நினைவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனவே எங்களுடைய குழந்தைகள் விடயத்திலே நாங்கள் நேர்மையாக செயற்பட வேண்டும். என்னுடைய பெண் குழந்தைக்கு நான் சொத்து கொடுத்தால் என்னுடைய ஆண் குழந்தைக்கும் நான் சொத்து கொடுக்க வேண்டும். என்னுடைய மூத்த குழந்தை தவறு செய்கிறது, அதை நான் தண்டிப்பது கிடையாது. ஆனால் என்னுடைய சிறிய குழந்தை தவறு செய்கிறது, அதை நான் தண்டிக்கிறேன் என்றால் அது நேர்மையற்ற, நீதியற்ற தண்டனை என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பதாயினும் சரி, எங்களுடைய குழந்தைகளை தண்டிப்பதாயினும் சரி, எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் ஏதாவது செய்கிறோம் என்றாலும் அதை நீதியான முறையிலே, நேர்மையான முறையிலே அதை செய்ய வேண்டும் என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதமாக செயற்படுவது, நேர்மையாக நடந்து கொள்வது. ஒரு ஆணுக்கு பல மனைவிமார்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மனைவியிடம் 2 தினங்கள் அவர் தங்கினால் அடுத்த மனைவியிடமும் அதே போன்று ஏனைய மனைவிமார்களிடம் 2 தினங்கள் அவர்கள் தங்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஇன் ஹிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, அனாதை பெண்களை நீங்கள் திருமணம் முடித்து அவர்களுடைய விடயத்திலே நீதமாக நடந்து கொள்வதை அஞ்சினால் ஃபங்கிஹு மா தாபலகும் மினன் நிசா, ஏனைய பெண்களில் உங்களுக்கு மனமானவர்கள், நீங்கள் விரும்பியவர்களை மஸ்னா வசுலாச வருபா, 2 மும்மூன்றாக நன்னான்காக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், திருமணம் முடித்து கொள்ளுங்கள். அப்படி திருமணம் முடித்து 2 மனைவிமார்கள் நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்கள், 3 மனைவிமார்களை நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்கள், ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, அவர்களுக்கிடையில் நீங்கள் நீதமாக நேர்மையாக செயற்பட முடியவில்லை என்பதை அஞ்சினால் ஃபவாஹிதத்தன், ஒரு மனைவியோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களோடு வாழ்ந்தவர்கள். ஒரே சந்தர்ப்பத்திலே 9 மனைவிமார்களோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என நினைத்தால் எந்த மனைவியை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சீட்டு குலுக்கி போடுவார்கள். எந்த மனைவியினுடைய பேர் அங்கே வருகிறதோ அந்த மனைவியை அவர்கள் அழைத்து கொண்டு செல்லுவார்கள். அவர்கள் விரும்பினால் எல்லா பிரயாணத்திலேயும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையே அழைத்து கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செயற்படவில்லை. தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய நேர்மைத்தனத்தை காட்டினார்கள், நேர்மையாக செயற்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கென ஒரு இரவு ஒரு பகல் அல்லது 2 இரவு 2 பகல்கள் என அந்த நாட்களை பங்கிட்டு அழகான முறையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு வாழ்ந்து வந்தார்கள் என்கிற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுக்கு ஒரு மனைவிதான் இருக்கிறாள் என்றால் அவளுடைய கடமைகளை, அவளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்குகின்ற விடயத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீதமாக நேர்மையாக செயற்பட வேண்டும். நான் உண்ணுகிறேன்டா என்னுடைய மனைவிக்கும் நான் உண்ண கொடுக்க வேண்டும்.
நான் புத்தாடை அணிகிறேனா, என்னுடைய மனைவிக்கும் நான் புதிய ஆடைகள் வாங்கி கொடுக்க வேண்டும். நான் எதையெல்லாம் செய்கிறேனோ அதையும் என்னுடைய மனைவிக்கும் நான் வழங்க வேண்டும் என்பதுதான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய விடயத்திலே நேர்மையாக நியாயமாக செயற்படுகிறான் என்பதற்கு மிக பிரதான ஆதாரம் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அமானிதமாக என்னுடைய மனைவி, நான் அமானிதமாக அவளை கரம் பிடித்திருக்கிறேன், அமானிதமாக கரம் பிடிக்கப்பட்டவள் என்னுடைய மனைவி, அந்த அமானிதத்தை நான் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆட்சியாளர்கள், அவர்களுக்கு ஆட்சிக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரஜைகளுடைய விடயத்திலே மிக நீதமாகவும் நேர்மையாகவும் அவர்கள் செய்யப்பட வேண்டும். அதனால் தான் இஸ்லாம் சொல்கிறது, நாளை மறுமை நாளிலே எந்த நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் வெளியிலே 7 சாராருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலில் இருந்து நிழல் அளிப்பான். இன்னும் சில நபிமொழிகளில் வேறு சாரார்களும் குறிப்பிடப்படுகிறார்கள். ஒரே நபிமொழியில் 7 சாரார்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதிலே முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னது இமாமுன் ஆதிலுன், நீதமாக நேர்மையாக ஆட்சி செய்யக்கூடிய இஸ்லாமிய ஒரு ஆட்சியாளர். அவருக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே எந்த நிழலும் இல்லாத அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா நிழல் அளிப்பான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் பாடசாலைகள், மதரசாக்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அங்கே ஆசிரியர்கள் இருப்பார்கள், லெக்சர்கள் இருப்பார்கள், புரொஃபசர் இருப்பார்கள். அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய விடயத்திலே அவர்கள் நீதமாக நடக்க வேண்டும். அவர்களுடைய நேசத்தை பெற்ற மாணவர்களுக்காக ஒரு சட்டமும், அவர்களுடைய நேசத்தை பெறாத மாணவர்களுக்காக ஒரு சட்டமும், ஒரு நீதியும் ஒரு நேர்மையும் வைப்பதென்பது இஸ்லாத்திலே தவறான விடயம் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொழிலாளிகள், முதலாளிகள் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய விடயத்திலே நீங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய விடயத்திலும் நீங்கள் நீதியாக நடக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீதியை நிலைநாட்டுபவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள், நேர்மையை நிலைநாட்டுபவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். ஷுஹதா லில்லாஹ், நீதியை நிலைநாட்டுகின்ற விடயத்தில் அல்லாஹ்வினுடைய சாட்சியாளர்களாக நீங்கள் இருங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன், அந்த நீதி என்பது உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது, அந்த நேரத்தில் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளித்து நீதியை நிலைநாட்டியவர்களாக நீங்கள் ஆகுங்கள். அவில் வாலிதைன், அல்லது உங்களுடைய பெற்றோருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டி வருகிறது. வல் அக்ரபீன், அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டி வருகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே சர்வ சாதாரணமாக இடம்பெறக்கூடிய விடயங்களை அல்லாஹு தஆலா அண்டை எச்சரித்து விட்டான். உங்களுக்கென்று வருகின்ற பொழுது ஓர நியாயம், உங்களுக்கென்று வருகின்ற பொழுது அது சட்டம் வேறு. உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பெற்றோர்கள், உறவுக்காரர்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு சட்டம் வேறு, ஏனையவர்களுக்கு சட்டம் வேறு. ஏழைகள் பணக்காரர்கள் என்று வருகின்ற பொழுது, புத்திஜீவிகள் பாமரர்கள் என்று வருகின்ற பொழுது ஒருவருக்கொருவர் சட்டம் சொல்வதையும் ஓர நியாயமாக நடந்து கொள்வதையும் இஸ்லாம் எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு, நீங்கள் நீதமாக நேர்மையாக செயல்படுகின்ற விடயத்தில் மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தொடர்ந்து எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறைஷி வம்சத்திலே இருந்த ஒரு பெண், மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண். அவர்களுடைய கோத்திரம் அந்த சமுதாயத்திலே மிகவும் முக்கியமான ஒரு கோத்திரம், சிறந்தது ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறாள். எனவே இஸ்லாம் என்ன சொல்கிறது? திருடினால் கையை வெட்ட வேண்டும். அந்த பெண்ணுடைய கை வெட்டப்பட்டால் அந்த குலத்திற்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று இந்த தண்டனையை இல்லாமல் ஆக்குவதற்கு யாரை பரிந்துரைக்கை செய்வது என்று அவர்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு மிக நெருக்கமாக மிகவும் நேசத்துக்குரிய ஒரு நபி தோழர், அவரும் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர். எனவே அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள், உசாமாவை நாம் என்ன செய்வோம், அல்லாஹ்வின் தூதரிடம் பரிந்துரைப்பதற்காக வேண்டி அனுப்புவோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நடந்த விடயத்தை சொல்கிறார்கள். கோபமுற்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வினுடைய தண்டனைகளில் ஒரு தண்டனை விடயத்தில் நீ சிபாரிசு செய்ய வந்திருக்கிறாயா என்பதாக உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி எச்சரித்து விட்டு எழுந்து மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தினார்கள். இன்னமா அஹ்லகல்லதீன கபலஹும் அன்னஹும் கானூ இதா ஸரக ஃபீஹிமுஷ் ஷரீஃப் தரகூஹு, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அளிக்கப்பட்ட காரணங்களில் ஒன்று, அவர்களில் கண்ணியமானவர்கள் சிறப்பானவர்கள் திருடிவிட்டால் அவர்களுக்கு தண்டனை வழங்காமல் விட்டு விடுவார்கள். வைதா ஸரக ஃபீஹிமுல் ضعீஃப், பலவீனமானவர் ஏழையானவர், அவருடைய கோத்திரம் பிரசித்தி பெற்றது கிடையாது, சிறப்பானது கிடையாது, இப்படிப்பட்ட ஒருவர் திருடி விட்டால் அகாமு அலைஹில் ஹத்த, அவருக்குரிய தண்டனை அவர்கள் நிறைவேற்றி விடுவார்கள். இதனால் தான் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு, அல்லாஹ் மீது ஆணையாக, என்னுடைய மகளார் ஃபாத்திமா, ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகளார் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய உறவுகளே, இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வினுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் உள்ளன. தன்னுடைய மகளாக இருந்தாலும் அவள் திருடினால் நான் அவளுடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு என்றால் அன்பிற்குரிய உறவுகளே, எங்களுடைய எதிரி அவர் முஸ்லிமாக இருக்கலாம் அல்லது காபிராக இருக்கலாம், அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறது என்றிருந்தாலும் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக தீர்ப்பு வருகின்ற பொழுது முஸ்லிமுக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இஸ்லாம் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு கோபம் இருக்கிறது அல்லது அவர்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள், அவர்களுடைய விடயத்திலே நீங்கள் நீதமாக செயற்படாமல் இருப்பதற்கு உங்களை தூண்ட வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, யஅதிலு, நீங்கள் நேர்மையாக நடங்கள், ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் தக்வாவுக்கு மிகவும் நெருக்கமானது என்பதாக அல்லாஹு தஆலா எச்சரிப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடையார்களே, நாங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே மிக பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு இது. என்னுடைய குழந்தை என்று வந்துவிட்டால் அதற்கு ஓர் அநியாயம், பிறருடைய குழந்தை என்று வந்தால் அதற்கு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும், அங்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என நான் எதிர்பார்ப்பது பிழையான விடயம் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு எதிராக இருந்தாலும், எங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக இருந்தாலும், எங்களுடைய பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும், எங்களுடைய நண்பர்களுக்கு எதிராக இருந்தாலும், எங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு எதிராக இருந்தாலும், யாருக்கு எதிராக இருந்தாலும் தீர்ப்பு என்று வருகின்ற பொழுது, நேர்மை என்று வருகின்ற பொழுது ஒரு முஃமின் சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வை பயந்து அவனுடைய தண்டனையை பயந்து யாரெல்லாம் நீதியாகவும் நேர்மையாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கிறார்களோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் முக்ஸிதீன இன்தல்லாஹ், இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நேர்மையாக நீதியாக செயற்பட்டவர்கள் நாளை மறுமை நாளிலே இன்னல் முக்ஸிதீன இன்தல்லாஹி அலா மனாபிர மின் நூரி அன் யமீனிர் ரஹ்மானி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வினுடைய வலது புறத்திலே இருக்கக்கூடிய மிம்பர்களிலே அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாளை மறுமை நாளிலே இந்த உலகத்திலே நாங்கள் நீதமாக நேர்மையாக செயற்படுகின்ற பொழுது ரப்புல் ஆலமீனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தருவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இதற்கு மாற்றமாக அன்பிற்குரிய உறவுகளே, அநியாயமாக அநீதி
அநீதியாக ஒருவனுடைய சொத்தை நாங்கள் எடுக்குகிறோம், எங்களுடைய நாவன்மையின் மூலமாக ஒரு தீர்ப்பை எங்களுக்கு எதிராக இருந்தும் அதை நாங்கள் வெற்றி பெறுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய மனைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னிடம் வழக்குகளை கொண்டு வருகிறீர்கள், தீர்ப்பளிக்குமாறு கேட்கிறீர்கள். சிலருடைய விசாரணையிலே அவருடைய நாவன்மையின் காரணத்தினால் அவர் சொல்லுவது உண்மை என கருதி நான் மனிதன் என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக தீர்ப்பிருந்தும் அவருக்கு சாதகமாக நான் தீர்ப்பளித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் இவ்வாறு பொய்யாக அநியாயமாக நேர்மையற்ற நிலையிலே பிறருடைய முஸ்லிமுடைய சொத்தை அபகரித்துக் கொள்கிறாரோ அவர் எடுத்ததெல்லாம் கித்அத்தும் மினன் நார், நரகத்தில் இருந்துள்ள ஒரு துண்டைத்தான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு விரும்பினால் அவர் எடுத்துக்கொள்ளட்டும், இல்லை என்றால் அவர் விட்டுவிடட்டும் என்பதாக சொன்ன எச்சரிக்கைகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், மன் கானத் இன்தஹு மظ்லிமத்துன் லி அஹீஹி ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹா, யாருக்காவது நீங்கள் அநியாயம் செய்து ஒருவருடைய சொத்தை அபகரித்து அல்லது வேறு ஏதோ ஒரு முறையிலே ஒருவருக்கு நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள் என்றால் நாளை மறுமை நாளிலே எந்த தீனாரும் எந்த திர்ஹமும் இல்லாத அந்த தினம் வருவதற்கு முன்னால் அந்த அநியாயத்திலிருந்து நீங்கள் மீண்டு விடுங்கள். நாளை மறுமை நாளிலே அங்கு திர்ஹம்களோ தீனார்களோ என்ன செய்யாது, பிரயோசனம் அளிக்காது. அப்படி நீங்கள் மீளாமல் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது யாருக்கு நீங்கள் அநியாயம் செய்தீர்களோ, யாருடைய விடயத்திலே நீங்கள் நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்டீர்களோ அவருக்கு உங்களுடைய நன்மைகளை எடுத்து கொடுக்கப்படும். வழங்குவதற்கு நன்மைகள் இல்லாத பட்சத்திலே அநியாயம் செய்யப்பட்ட மனிதனுடைய பாவங்களை எடுத்து அநியாயம் செய்த மனிதனுக்கு கொடுத்து அவரை நரகிலே வீசப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அன்பிற்குரிய உறவுகளே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது செய்த உபதேசங்களில் ஒரு விடயத்தை நினைவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மظ்லூம், அநியாயம் செய்யப்பட்ட அநீதி இழைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய பிரார்த்தனையை நீ அஞ்சிக்கொள், ஃபஇன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அநியாயம் இழைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே எந்த திரையுமே கிடையாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அநியாயம் செய்யப்பட்டவன் அநியாயம் செய்தவனுக்கு எதிராக கையேந்தி பிரார்த்தித்தால் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலக அற்ப லாபத்திற்காக அற்பமான இந்த உலகத்திலே கொஞ்சம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒருவனுக்கு நாங்கள் சர்வ சாதாரணமாக அநியாயம் செய்து விடுகிறோம். அநியாயம் செய்து அவனுடைய உரிமைகளை நாங்கள் பறித்து விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே அது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி போன்று எங்களுக்கு தெரியலாம். நாளை மறுமை நாளிலே மிக இழிவான கேவலமான தண்டனைகள் தர காத்திருக்கப்பட்டிருக்கிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வது என்பது, ஒரு மனிதனுக்கு அநியாயமான முறையில் தீர்ப்பளிப்பது என்பது, நேர்மையற்ற முறையிலே நடந்து கொள்வது என்பது ஷைத்தானுடைய அடிச்சுவடிகளாகும். இதை பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். எவைகளெல்லாம் பாவங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் படுத்தப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தும் ஷைத்தானுடைய அடிச்சுவடிகள். ஷைத்தான் அல்லாஹ்விடம் சபதமிட்டு விட்டு வந்திருக்கிறான், வல உதில்லன்னஹும் வல உமன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும், அவர்களுக்கு நான் ஆசை வார்த்தைகளை இந்த உலகத்தினுடைய இன்பங்களை காட்டி அவர்களை நான் வழிகெடுப்பேன், உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன் என்பதாக அல்லாஹ்விடம் சபதமிட்டு வந்திருக்கிறான் ஷைத்தான். எனவே பாவங்களை சின்ன விடயமாக எங்களுக்கு அவன் காட்டுவான், பாவங்களை அலங்கரித்து காட்டுவான். எனவே நாங்கள் அவைகள் பாவங்கள் என்பதை மறந்து அதனுள் நுழையக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அப்படி நாங்கள் அதனுள் நுழைந்து விட்டால் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற நாங்கள் ஆரம்பித்து விடுவோம். எனவே ஒரு சிறிய பாவம்
அது சர்வ சாதாரணமாகி அந்த பாவத்திலே தொடராக நாங்கள் பயணிக்க ஆரம்பித்து விடுவோம். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எது ஹலாலோ அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, எது ஹராமோ அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எது நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய விடயங்களோ அவைகளை அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு அழகான முறையில் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எது பாவங்களை ஈட்டி தருமோ அவைகளையும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழகாக எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஷைத்தானுடைய அடிச்சுவடிகளை பின்பற்ற நாங்கள் ஆரம்பித்தால் நாளை மறுமை நாளிலே ஷைத்தானுடைய தலைமையின் கீழ் நரகத்திலே நுழைய வேண்டிய நிலைமை ஏற்படும். அதற்கு மாற்றமாக இவைகள் பாவங்கள், இவைகள் தடுக்கப்பட்டவைகள், இவைகளில் நான் கை வைத்தால் நரகிற்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும். அங்கு எனக்கு தலைவனாக ஷைத்தான் இருப்பான். இதிலே நான் இருக்கக்கூடாது, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இந்த தடுக்கப்பட்ட காரியங்களில் நான் ஈடுபடக்கூடாது. மாற்றமாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதிலே நான் ஈடுபட வேண்டுமோ, எது நன்மைகளை ஈட்டித் தருமோ அந்த காரியங்களில் செய்யப்பட்டு எனக்கு தலைவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கையில் அவர்களோடு சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஒவ்வொரு முஃமினான முஸ்லிமான ஆணும் பெண்ணும் ஆசைப்பட வேண்டும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது யாருக்கும் அநியாயம் செய்யாமல், யாருடைய விரோதத்திலும் நேர்மையற்ற முறையில் தீர்ப்பளிக்காமல் வாழ்ந்து அல்லாஹ் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.